ஹதீஸ் என்றால் என்ன என்ற விஷயங்களை சுருக்கமாக பார்ப்போம். பொதுவாக முஸ்லிம்களும் சரி, முஸ்லிம்கள் என்று சொன்னால் இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாது இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், பொதுவாக சொன்னால் பெயர் தாங்கி முஸ்லிம்கள், இன்னும் முஸ்லிம் இல்லாத நண்பர்கள், சகோதரர்கள், அது எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அல்லது இஸ்லாத்தை அப்பொழுதுதான் சிறிது சிறிது படித்த அல்லது எப்பயாவது கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். அப்படிப்பட்டவர்கள் அடிக்கடி 2 வார்த்தைகளை கேட்பார்கள். அல்லாஹ் ரசூலுன்னு கேட்பாங்க, அடுத்தது குர்ஆன் ஹதீஸ்ன்னு கேட்பாங்க. அல்லாஹ் ரசூல்னா என்ன? அல்லாஹ் நம்மை படைத்த இறைவன், முஸ்லிம்களுடைய கடவுள் கிடையாது, இந்த அகிலத்தாருக்கு எல்லாம் அவன்தான் கடவுள், அவன்தான் இறைவன். ரசூல் என்றால் என்ன? இந்த உலகத்தில் மனிதர்களில் சிறந்தவராக இருந்து இறைவன் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இறை செய்தியை கொடுத்து மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பொறுப்பை கொடுக்கின்றான். அவர்கள்தான் இறை தூதர். அதுக்கு அரபியில் பெயர் தான் ரசூல். அடுத்தது குர்ஆன் என்று சொன்னால், இறைவன் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு, அந்த தூதருக்கு ஒரு சட்டத்தை, ஒரு புத்தகத்தை, ஒரு வேதத்தை கொடுத்து அதில் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களையும் அந்த வேதத்தில், அந்த சட்டத்தில் புகுத்தி ஒரு வேதமாக, ஒரு புத்தகமாக ஒரு சில ஆண்டுகளில் அது அவர்களுக்கு, இறை தூதர் அவர்களுக்கு இறங்கி இருக்கிறது. ஒவ்வொரு நபிக்கும், ஒவ்வொரு தூதருக்கும், ஒவ்வொரு ரசூலுக்கும் இந்த மாதிரி வேதங்கள் இறங்கியது. அதில் கடைசியாக வந்த தூதர் முஹம்மது நபியும் அவர்களுக்கு இறங்கிய வேதங்களிலே கடைசி இறங்கிய வேதம் திருக்குர்ஆன். அதை தான் குர்ஆன் என்று சொல்வோம். குர்ஆனுக்கு என்ன அர்த்தம்? அடிக்கடி படிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதுதான் திருக்குர்ஆன், அல்லாஹுடைய வார்த்தை, இறை தூதர் மீது இறங்கிய வேதம், மனிதர்களுடைய வழிகாட்டி. இப்போ இந்த திருக்குர்ஆன் என்ன அர்த்தம்? குர்ஆனுக்கு அரபியில் வரக்கூடிய குர்ஆனுக்கு என்ன அர்த்தம்? அடிக்கடி படிக்கக்கூடிய. அதனால்தான் இறங்கிய முதல் வசனம் இக்ரா, அதே வார்த்தையோடு தொடர்புள்ளதான். இக்ரா, படியுங்கள். குர்ஆன் படிக்கக்கூடிய, அடிக்கடி படிக்கக்கூடிய ஒரு வேதம். இன்று இந்த உலகத்தில் அதிகமாக படிக்கக்கூடிய, மனனம் செய்கின்ற ஒரு புத்தகம் இருக்கிறது என்று சொன்னால் அது குர்ஆன் தான். அடுத்தபடியாக 2 பிரபலமான முஸ்லிம்களில் மத்தியில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஹதீஸ். ஹதீஸ் என்றால் என்ன? இன்றும் பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. சுருக்கமாக ஒரு ஹதீஸினுடைய அர்த்தம் மட்டும் பார்ப்போமே. பொதுவாக தமிழ் மொழியிலும் சரி, வேறு மொழியிலும் சரி, ஹதீஸ் ஒரு வார்த்தையுடைய அர்த்தம், ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு மலை, மலை, இந்த மாதிரி